ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அஃப்ராஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அசத்தலான சுவையில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணியை நம்ம சீரக சம்பா அரிசியில் தான் பண்ணணும். அப்போ தான் அதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி பிரியாணி கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு பேனில் இப்போ நான் காட்டியிருக்க அளவுகளில் கிராம்பு ஏலக்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். ஒன்லி இதுதான் நம்மளோட சீக்ரெட் மசாலா. இப்போ நான் ஒரு குக்கரில் 2 குழிக்கரண்டி எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து அது சூடானதும் நான் வீடியோவில் காட்டியிருக்க இந்த மசாலா ஐட்டம்ஸை சேர்க்கணும். அது நல்லா புரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துட்டு இது நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயத்தோட கலர் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண மசாலாவை 1 டீஸ்பூன் சேர்த்து கலந்து விடுறேன். இந்த ஸ்டேஜில் போட்டால் அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும், அதோட கலரும் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். இஞ்சி பூடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது நல்லா வதக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் தீஞ்சு போல இந்த மாதிரி சிவந்திருக்கு. இப்போ 1 கை புதினாவை சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அது கூட சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம சேர்க்குற இந்த சின்ன வெங்காயம் பேஸ்ட் ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக மசாலாஸ் எல்லாம் தீஞ்சு போயிடக்கூடாது. நல்லா வதங்கினது 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மற்ற பிரியாணிஸ் மாதிரி தக்காளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. நான் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் நறுக்கி 6 பச்சை மிளகாயும் சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்கணும். நம்ம காரத்துக்கு மிளகாத்தூளை கம்மி பண்ணிட்டு தேவைப்பட்ட பச்சை மிளகாவை அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டு கலந்துக்கோங்க. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நான் இப்போ ஒரு 750 கிராம் மட்டனை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்க்குறேன். இந்த மட்டனை நல்லா அந்த கிரேவிலே வதங்கணும். எக்ஸ்ட்ராவாக எந்த வாட்டரும் இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை. மட்டன்லேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நான் இந்த கறி வேக வைக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரா வாட்டர்ஸும் ஆட் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அரிசி வேக வைக்க தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்ம தக்காளியை கம்மியாக சேர்த்துருக்கோம்ல, அதனால தயிரை கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். நான் இதில் 1 கப் தயிர் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மையை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் எந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணாமலேயே இந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு. இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு கறியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி அளந்த பாத்திரத்தில் 2 மடங்கு தண்ணியை நான் கொதிக்க வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கொதிக்கிற தண்ணியை தான் நம்ம வேக வச்சு மட்டனில் சேர்க்கணும். இப்போ தான் அந்த கறி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் இந்த வேக வச்ச கிரேவியை சேர்த்து அந்த கொதிக்க வச்சிருந்த அளவு தண்ணியும் சேர்க்குறேன். இது நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே சீரக சம்பா அரிசியை ஊற வச்சிருக்கோம்ல, அதை இதில் சேர்க்குறேன். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமும் டேஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லெமன் சாறு எடுத்து வச்சுருந்தேன், அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. நல்லா நோட் பண்ணிங்களா, நான் இதில் எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் சேர்க்கலை. எக்ஸாக்டாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சாதான் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுருங்க. 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு சூப்பரான
திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி கிடைக்கும். இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி கூட ஆனியன் ரைத்தாவும் பாயில்டு எக்கும் வச்சு ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. அடடடா, நான் எங்க சொல்லணும், நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்ல அப்படி இருக்குன்னு. இந்த பிரியாணி ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அஃப்ராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.